குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க. இந்த குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 147 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க கர்த்தர் பிரியமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறது ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மேல அவர் பிரியமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் பிரியமாயிருக்கிறார்னாக்கா நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ஜெபத்தை வைத்து, இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த நாளிலே எஸ்அப்பா, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், உமக்கு பயந்திருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் சுவாமி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த வாக்கு தத்தத்துக்காக, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வழி நடத்துவீர். உம்முடைய கரங்களிலே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். யாரெல்லாம் உம்முடைய கிருபைக்காக உமக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவங்களுக்கு நீர் உம்முடைய கிருபையை நீர் காட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எஸ்அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக இயேசு சுவாமி, ஆண்டவரே, போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொரு ஆண்டவரே, எஸ்அப்பா, நேவியில, மிலிட்ரியில அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி. போர்ல ஆண்டவரே ஈடுபட்டு இருக்கிற பல இடங்களில இயேசு சுவாமி, ஆண்டவரே, நீர் தாமே அவர்களை நீர் காத்துக்கொண்டு அவளை பலப்படுத்தி தாங்க விடமா ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் உமக்கு பயந்து வாழ்கிறார்களோ ஐயா, பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறீர் இயேசு சுவாமி. இந்த அருமையான நாளில ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துவீராக. முக்கியமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஞானத்தை கொடுப்பீராக. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோர்கள் ஆண்டவரே இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. போதுமானவராய் இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. பரலோக பிதாவே, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கும் ஆண்டவரே போதுமானவராய் இருங்க. அதே மாதிரி இயேசு சுவாமி, ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே யாரெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஏமாற்றுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே இயேசுவே, நீர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அறியாத ஒவ்வொருத்தரும் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் எல்லாம் உம்மை ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கட்டும். எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாள் முழுதும் உடைய கிருபை இருக்கட்டும். தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இயேசு சுவாமி, படிக்கிறவங்களுக்காக, குடும்பங்களுக்காக, விசாக்கு வெயிட் பண்றவங்களுக்காக, பிஆருக்கு வெயிட் பண்றவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய கிருபையை காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் செல்லட்டும். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருக்கு பயந்து வாழும் போது அநேக அற்புதங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். God bless you all. Thank you so much. Have a blessed day.